பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை 7 மணி முதல் ஆரம்பமாக உள்ளன. இயன்றளவு காலை வேளையிலேயே சென்று வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வாக்காளர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிரசு டிவியில் ஒளிபரப்பான சடன அரசியல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். வாக்களிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது தயார்படுத்தப்பட்டுள்ளன. வாக்களிப்பது உங்களின் உரிமை. உங்களின் அதிகாரத்தை அச்சமின்றி சந்தேகமின்றி பயன்படுத்துங்கள். காலை வேளையிலேயே உங்களின் வாக்கினை அளிக்க வேண்டும். பிற்பகல் சென்று வாக்களிப்போம் என்று எண்ண வேண்டாம். வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் பிரச்சனைகள் ஏற்படும் இடங்கள் தொடர்பில் ஆராயாது வாக்களித்த பின்னர் உங்களின் தொழில் தளங்களுக்கும் வீடுகளுக்கும் செல்லுங்கள். வாக்களிக்கும் முறை தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணையாளர் தெளிவூட்டினார். இந்த படிவத்தில் கட்சிகளின் பெயர் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவை சின்னங்கள். இந்த பகுதியில் வெற்றிடம் ஒன்று உள்ளது. நீங்கள் விரும்பிய கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழு ஒன்றுக்கு இந்த வெற்றிடத்தில் புள்ளடி ஒன்றை இட வேண்டும். இந்த கோட்டின் மேல் ஒரு புள்ளடியை விட அதிக புள்ளடிகள் காணப்பட்டால் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். வாக்களித்த பின்னர் இந்த கட்டங்களில் உள்ள விருப்பு இலக்கங்கள் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். விரும்பினால் விருப்பு வாக்கு அளிக்காமல் இருக்க முடியும். விரும்பினால் ஒருவருக்கு மாத்திரம் வாக்களிக்க முடியும். விரும்பினால் இருவருக்கு வாக்களிக்க முடியும். மூவருக்கும் வாக்களிக்க முடியும். 3 பேருக்கு அதிகமாக வாக்களித்தால் விருப்பு வாக்கு நிராகரிக்கப்படும். விருப்பு வாக்கை அளிக்காத போதிலும் வாக்குச்சீட்டு எண்ணப்படும். வாக்களிக்காமல் விருப்பு வாக்கை மாத்திரம் இட்டால் நிச்சயமாக வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். ඡන්දේ නොදීම නාබලකුණු කරමු. අනිවාර්යයෙන්ම ඡන්ද පත්‍රිකාව ප්‍රතික්ෂේප වෙනවා.